பரமேஸ்வரா. இங்கே சந்திரமதியாக நடிக்கும் அன்பு அம்மா தாமரச்செல்விக்கு மாலை எழுந்து கொடுக்கப்படுகிறார்கள். எனக்கு மாலை எடுத்து கௌரவப்படுத்திய நமது நடுமதுரை குளம் கிராம பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் வந்திருக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் அன்பு ஒளிவிரிக்கை சகோதர துறைவர்களுக்கும் எனது உள்ளங்கணிந்து நன்றி கலந்த வணக்கம். அதிகாலையில் எழுந்து அன்னை பராசக்தியை வேண்டிக் கொண்டு எனது எஜமானிட்ட பணிகளை செய்ய துவங்கினேன். அது சமயம் என்னை அழைப்பதாக அறிந்து உடனே ஓடோடு சென்று காலகண்ட புண்ணியமானே அங்கு கடியால் நமஸ்காரம், என்னை அழைத்த காலம் என்னவென்று தெரிவுகள் சுவாமி என்றேன். தந்தி உன்னை அழைத்த காலம் தெரிவிக்கின்றேன், கவனமாக கேள். இன்று நம் வீட்டில் தெரி ஆகையால் காற்றுக்கு சென்று காரை பிரண்டே முன்னே முஷே தெப்பிலாம் சேகரித்து வரவேண்டும் சொன்னார். தாங்கள் சித்தம் என் பாக்கியம், இதோ சென்று வர சீரதனம் சென்றேன். சந்தி நில்லடி, நீ எங்கு செல்கிறாய்? காற்றுக்கு சென்று விட்டால் வீட்டுள்ள வேலை எடுத்து யார் செய்தார்? ஆகடா உன் மகனை போக சொல்லடி என்று சொன்னார். சுவாமி என்ன வார்த்தை தெரிவித்தீர்கள்? நான் அருந்தபுரிதி பெற்றெடுத்த என் செல்வமானை காற்றுக்கு அனுப்புவதாய் எவ்வளவோ மன்றாடினேன். முடிந்தால் அனுப்பிவை, இல்லை என்றால் முடியாது என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று நான் பெற்ற மகனுக்கு ஆசை சொல்லி வழி அனுப்பி வைத்தேனே. எப்படி காலத்தில் அழியாத காவியம் தரவந்த காலத்தில் அழியாத காவியம் தரவந்த மாபெரும் கவி மனிதனே உனக்கு ஒரு மொழி சொல்லுவே. காலத்தில் அழியாத காவியம் தரவந்த மாபெரும் கலை மனிதனே உனக்கு தாயொரு மொழி சொல்லுவே. பாதி அனுப்பினேன், உன்னோடு அனுப்பிய ஒரு பாதி போக ஒரு பாதி உயிருடன் வைத்துக் கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறேன். கண்ணே அம்மா, தங்கள் மகன் தானே, இதை வந்து விட்டேன் என்று உனது தேனோடுகள் தெல்ல சொல்ல இந்த பாவி எனக்கு அதை கேட்டு விட்டால் போதுமடா. கண்ணே எங்கே நான் பெற்ற மகன் கண்மணியே உனது அன்னையில் பெண் மனது காண்பதற்கே துடியாய் துடிக்குதடா.
துடிக்குதடா கண்மணியே உடனே அன்னை பெருமகனை காண்பதற்கே துடியாய் துடிக்குதடா அன்பு கடலமுதே ஆரமுதே செல்வமே ஆராதுய தூரே தேரார் வேதனையா அம்மா வாடுகின்றேன் ஓடிவா கண்மணியே உடனே அன்னை பெருமகனை காண்பதற்கே துடியாய் துடிக்குதடா சோதனையோ காலம் முழுவதுமே எனக்கு வேதனையோ மகனே கண்மணியே உடனே காண்பதற்கே துடியாய் துடிக்குதடா அத்திப்பூத்தார் போல் ஒரே ஒரு மகன், அன்பு மகன், ஆசை மகன், பாச மகன். அம்மா, எனக்கு வயிறு பசிக்கிறதே தாயே என்று அவசரமாக கேட்டானா என் செல்வ மகன்? இல்லையே, ஆற்றலோடும் மடக்கத்தோடும் கேட்டானே. கண்ணே தேவதாசா, நீ கானகத்திற்கு சென்றது கூட இந்த பாவிக்கு வருத்தமில்லை அப்பா. வாழ்ந்தேனும் பறிகொழுதான் விட்ட மகன் இன்று பசோடு சென்றானா என்ற ஒரே ஒரு கவலை உன் தாய்க்கு. இறைவா, பசோடு சென்ற என் பாலகன், என் பச்சிலும் குழந்தை, அது கானகத்தில் எப்படி திருகின்றானோ நான் என்ன செய்வேன்? எத்திழைத்து போன மகள், எத்திழைத்து போன மகள், எத்திழைத்து போன மகள் எத்திழைத்து போன மகள் எத்தனை தூரம் சென்றானோ இன்னும் வர மகன் வர மகன் வர தானே மகனே
அம்மா, யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் இந்த பாவி? எனக்கு அவன் தான் துணை, அவனுக்கு நான் தான் துணை. எங்கள் இருவருக்கும் இந்த உலகத்தில் உன்னை விட்டால் வேறு எது இல்லையே தாயே. உன்னை இருகரம் குப்பி வேண்டுகின்றேன். நான் பெற்ற மகனுக்கு ஒரு தீங்கு நேரக்கூடாது அம்மா. அன்பு நண்பரின் ஒரு செல் தொலைந்து விட்டதா? கீழே கிடந்துச்சுன்னா எடுத்து கொடுங்க, இங்கே கொடுங்க. அன்பு நண்பர் அவர்கள் ஒரு தொலைபேசி தொலைந்து விட்டது. அதை யாராவது எடுத்தீங்கன்னா வந்து இங்கே மைக் செட்டிடம் கொண்டு வந்து கொடுங்கள். தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம். கற்பகமே உனையன்றி துணையாரம்மா, கற்பகமே உடையன்றி துணையாரம்மா, கற்பகமே உனையன்றி துணையாரம்மா. நீயே கதியென போட்டு என்னை கல்வாரம்மா. அம்மா, கற்பகமே உனையன்றி துணையாரம்மா. அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திரள் உடையவளே, அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திரள் உடையவளே, ஆனந்த வாழ்வுதலே அன்பர்க்கு அளிப்பவளே, ஆனந்த வாழுதலை அன்பர்க்கு அளிப்பவனே, ஆனந்த வாழ்வுதலே அன்பர்க்கு அளிப்பவளே, ஆனந்த வாழ்வுதலே அன்பர்க்கு அளிப்பவளே, கற்பகமே அலைக்கடல் ஓரத்திலே அமைந்த நல்மயிலையிலே, சிலை வடிவாக நின்று உலகிலும் காப்பவனே, உலகிலும் காண்பவனே, செவ்வவள மேனிவனே, மகிழும் மயவனே, செவ்வவள மேனிவனே, மகிழும் மயவனே, கற்பகமே கற்பகமே அம்மா, தாயே பராசக்தி, இந்த ஏழை மீது இரக்கம் காட்டி விட்டாயே அம்மா. அதோ அந்த அருள் சத்தம் கேட்கிறது. அவள்தானம்மா என் செல்வ மகனை அனுப்பி வைத்தேன். என் மகன் வருவான், என் மகன் வந்து கொண்டே இருப்பான். அழைத்து வருகின்றேன். ஆனால் என்னையும் என் மைந்தனையும் விட்டு பிரிந்து சென்ற எனது கணவர் எங்கிருக்கின்றாரோ, எப்படி இருக்கின்றாரோ இந்த பாவைக்கு தெரியவில்லையே. ஆண்டவனே, அவர் எங்கிருந்தாலும் நலமோடு இருக்க வேண்டும் அம்மா, நலமோடு இருக்க வேண்டும். நெஞ்சோ மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை. நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, என் கண்களும் மூடவில்லை.
ஆ